ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி, ஒரு கப் பச்சரிசி மாவை வச்சு கிட்டத்தட்ட 50 அப்பளம் ரொம்ப குறைவான நேரத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா இந்த அப்பளத்தை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த அப்பளத்தை காய வைக்கிறதுக்கு கண்டிப்பா வெயில் தேவையில்லைங்க. வாங்க இந்த சூப்பரான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்பியான அப்பளம் எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு மிக்ஸி ஜார் கப்ல 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. வறுத்த மாவு, வறுக்காத மாவு எந்த மாவா இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க. இப்ப இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா சேர்க்கறதுல விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நீங்க எந்த கப்பால பச்சரிசி மாவை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பால 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தண்ணியை ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க கூடாது. கரெக்டா 1/2 கப் சேர்த்துட்டு ஒரு தடவை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஈவனா இது போல கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட மேற்கொண்டு தண்ணி சேர்க்காம இது நல்ல கட்டிகள் இல்லாம நல்லா கலந்து வரதுக்காக மிக்சியில அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அரைச்ச இந்த விழுத அப்படியே வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. இப்ப பாருங்க, மாவோட கன்சிஸ்டன்சி இப்படிதான் இருக்கணும். இந்த மாவுல ஒரு கரண்டி வச்சு நல்லா உள்ள நினைச்சு எடுத்துட்டு கரண்டியில் அப்படியே கை வச்சு ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னா கரண்டியில் இந்த மாவு போய் அப்படியே பைண்டிங் மாதிரி ஒட்டி இருக்கணும். இதுதான் சரியான பதம். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஜவ்வரிசி இதுலேயே நல்லா ஊறிடும். இப்போ இந்த ஜவ்வரிசியை ஈக்குவலான 3 போர்ஷனா பிரிச்சு செப்பரேட்டா தனித்தனியா ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்காக செய்யறோம்னா, இதுல இப்ப நம்ம ஃபுட் கலர் சேர்க்க போறோம். உங்களுக்கு என்னெல்லாம் ஃபுட் கலர் விருப்பமோ அதெல்லாத்தையுமே இந்த 3 கப்ல உள்ள ஜவ்வரிசியில ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெட், எல்லோ, கிரீன் சேர்த்திருக்கேன். கலர் சேர்த்துட்டு இந்த ஜவ்வரிசியில நல்லா கோட் ஆகிற மாதிரி இந்த ஜவ்வரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கலர் சேர்க்கறதுல விருப்பம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். கலர் சேர்க்கறத தாராளமா ஸ்கிப் பண்ணிட்டு ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியில நம்ம வீட்ல சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது போல எல்லோ கலர் ரெடி பண்ணிக்கோங்க. பீட்ரூட் ஜூஸ் இருந்தா அதை சேர்த்துட்டு கூட நீங்க பிங்க் கலர் கூட ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கலர் சேர்த்ததெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்லயும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டா நம்ம சாதம் எல்லாம் வடிப்போம்ல பானை, அந்த பானை வடிவத்தில் உள்ள பாத்திரம் இருந்தா கூட எடுத்துட்டு அதுல பாதி அளவு தண்ணீரை நிரப்பிட்டு அதுக்கும் மேல சுத்தமான காட்டன் கிளாத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த காட்டன் கிளாத்தை ஒரு காட்டன் ரோப் வச்சு நல்லா டைட்டா இது போல நல்லா ஸ்டிஃபா கட்டி விட்டுருங்க. நாட் போடும் போது நல்லா டைட்டா போட்டு விடுங்க. நம்ம மேல போட்டிருக்க இந்த காட்டன் கிளாத்தையுமே நல்லா ஸ்டிஃபா இழுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாத்திரத்தை கவர் பண்ணிருக்கக்கூடிய இந்த காட்டன் கிளாத், இதை கட்டியிருக்கக்கூடிய இந்த ரோப்பு, இது ரெண்டுமே எக்ஸஸா இருக்கக்கூடாது. ரோப்பு கீழே ஜாஸ்தி தொங்கினாலும் சரி, இந்த துணியும் ஜாஸ்தி இருந்தாலுமே சரி, நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி சமைக்கும் போது தீயில பத்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க எக்ஸஸா உள்ளதை கட் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு உள்ள இருக்கிற தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்க கொதிக்க மேல இது போல நல்ல துணி மேல இருந்து ஆவி வர ஆரம்பிக்கும். துணியும் அப்படியே ஈரப்பதமா மாறி வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பச்சரிசி மாவுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்துட்டு இந்த துணி மேல விட்டுட்டு சின்ன தோசை மாதிரி நல்லா தின்னா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஊத்திக்கோங்க. இப்போ இதுக்கும் மேலே நம்ம கலரா ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல ஜவ்வரிசி, அதை எடுத்துட்டு இது மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை இப்போ மூடி போட்டு மூடி 20 செகண்டுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை போல நீங்க சின்ன சைஸா ஊத்தும் போது 50 அப்பளம் போல கிடைக்கும். இதுவே பெரிய சைஸா ஊத்தும் போது 40 அப்பளம் கிட்ட கிடைக்கும். நம்ம ஊத்தி இருந்தோம்ல இந்த அப்பளம், அது பாருங்க நல்லா ஒட்டாம அதுவே தன்னால நல்லா சுத்தி இது போல எலும்பி வர ஆரம்பிக்கும். இப்போ இதை நம்ம ஒரு தோசை திருப்பியை வச்சு அப்படி அடியில விட்டு எடுத்தோம்னா துணியில ஒட்டாம அழகா செப்பரேட்டா வெளியில வந்துடும். இதே போல நீங்க எல்லா மாவையுமே சின்ன சின்ன அப்பளங்களா ஊத்தி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ இதே போல ரெடி பண்ண எல்லா அப்பளங்களையுமே காட்டன் கிளாத்லயோ இல்ல ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு, நான் இதை வெயில்ல காய வைக்கல, வீட்டுக்குள்ள நிழல்லே வச்சுதான் காய வச்சா, இல்லட்டா ஃபேன் காத்துக்கு கீழே வச்சு கூட காய வச்சுக்கலாம். நிழல்ல வீட்டுக்குள்ளேயே போட்டு ஒரே நாள் காய வச்சதுக்கு அப்புறமா இந்த அப்பளம் எப்படி காஞ்சி வந்துட்டு இருக்கத காட்டுறேன் பாருங்க. எந்த அளவுக்கு நல்ல சுக்காட்டா காஞ்சி வந்திருக்கு பாருங்க. இது நிழல்ல தான் காய வைக்கணும்ன்றது கிடையாது, வெயில்ல காய வச்சு கூட நீங்க தாராளமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்ல மொறுமொறுன்னு காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வருஷம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். கெட்டே போகாது.
இப்போ அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. இதை எண்ணெயில போட்டு பொரிச்சு பார்த்துடலாம். சூடான எண்ணெயில 2-3 அப்பளமா போட்டு இது போல பொரிச்சுக்கோங்க. பாருங்க, அப்பளம் போட்ட உடனே எந்த அளவுக்கு நல்லா புஷ்ஷுன்னு பொரியுதுன்னு. நம்ம இது மேல சேர்த்திருந்தோம்ல கலர் ஜவ்வரிசி, அதெல்லாம் பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப கிறிஸ்பியா டேஸ்டாவே இருக்குங்க இந்த சுவையான பச்சரிசி மாவு அப்பளம். இது போல பிகினர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொறு கிறிஸ்பியான அப்பளத்தை நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.